இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் டிசம்பர் 30, 31 நடைபெற இருந்த தேர்தலுக்கான தடையை நீக்க கோரி ஒரு விண்ணப்ப மனு அளிக்கப்படுவதாக நாம் கேள்விப்பட்டதை நாம் அறிவித்தோம். ஆனால் நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா அது விசாரணைக்கே வராமல் இந்த 1ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்க, மாத்திட்டே இருப்பாங்களாம். அதனால பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே SM சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜெபத்தால் நம்ம தொடர்ந்து சொன்னோம். அந்த சுப்பிரமணியம் அவர்கள் பாத்தீங்கன்னா சினாடுக்கு ஃபேவரான ஆளு. தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தை நடந்த தேர்தலை நடத்திய ஜோதிமணி ஐயா அவர்களையும் பாத்தீங்கன்னா சில கான்ட்ரவர்சி அவர் மேல இருந்தனால அவர் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய அதிகாரத்தை மீறி நீதிபதி அவர்கள் தேர்தல் நடத்தக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் என்ன பண்ணாரு, அவர் பயன்படுத்தினாரு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தில் தேவையில்லாத விஷயங்கள். ஸோ நம்ம அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களிடம் சொன்னோம், நீங்கள் ஜெபித்தீர்கள். தற்பொழுது பாத்தீங்கன்னா அவர் மாற்றப்பட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் அதிகாரப்பூர்வமாக நமக்கு தகவல் வரல. தொடர்ந்து ஜெபியுங்கள். எதற்காக இந்த ஜெபிக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், புனித வேதாகமத்துல பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் அழகா சொல்லியிருக்குது, ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். அதனாலதான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து உங்களையும் எங்களோடு இணைந்து ஜெபிக்க சொல்லிக்கிறோம். நாங்களும் ஜெபிச்சுட்டு இருக்கோம். குறிப்பாக பாத்தீங்கன்னா இன்றைய தினம் நாசிரியத்துல திருமண்டல மீட்பு இயக்கத்தின் அலுவலகத்துல பாத்தீங்கன்னா சாயங்காலம் 5 முதல் 6 மணி வரைக்கும் ஒரு பிரேயர் மீட்டிங் வச்சிருக்கோம். அதுல அனைவரும் இணைந்து ஜெபிக்க வேண்டும். அதனால ஜெபிக்கலாம். அதாவது ஒருத்தரா இருந்தா என்ன பண்ண முடியாது, இந்த முப்பரி நூல் ஆறாதுன்னு சொல்லி அடுத்த வசனம் சொல்லுது. ஸோ அதனால நம்ம தனியா நிற்பதை விட இணைந்து நிற்கும் பொழுது இது போன்ற காரியங்கள் வெற்றி பெற முடியும். அதுபோல எதிர்பார்க்கின்ற நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம கூடி ஜெபிப்பதற்காக அந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணிருக்கோம். நிறைய பேர் என்ன பண்றீங்க, அந்த நோட்டீஸை பார்த்திருப்பீங்க. இதுல யாருக்கு கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, குறிப்பாக சகோதரிகள் நீங்க வர வேண்டாம். வீட்டுல இருந்து கண்டிப்பா ஜெபியுங்க. உங்களுடைய ஜெபம் மிக மிக முக்கியம். எனவே நிறைய நேரத்து கேட்டாங்க, தயவு செய்து நீங்க என்ன பண்ண தூரத்துல இருந்துலாம் வர வேண்டாம். முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்றாங்க. அவங்க நாங்க கூடி ஜெபித்து அரசியல் நடவடிக்கைகள் என்ன என்பதை குறித்து நாங்க என்ன பண்ண போறோம், பேச போறோம். ஏன்னா மிக மிக முக்கியமான ஒரு நேரம். இப்பொழுது இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவிடுகிறேன். திருமண்டல மீட்பு இயக்கத்தின் தலைவர் யார் என்றால் நமது DKM ஜான்சன், வட்டக்கோயில் ஜான்சன் அண்ணன் அவர்கள் தான். எனவே அவர்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நமது STK ராஜன் அவருடைய அணியில தான் பயணிச்சுறாங்க. நான் தற்பொழுது 2 நாட்களாக சொல்லுகிற கருத்துக்கள் அனைத்தும் பாத்தீங்கன்னா என்னுடைய சொந்த கருத்துக்கள். நான் தெளிவா சொன்னேன், இந்த திருமண்டல மீட்பு இயக்கத்தை உருவாக்கியதில் நானும் ஒருவன் என்ற ஒரு உரிமையில தான் நான் சொல்றேன்னு சொன்னேன். எனவே இப்படி இருந்தா நல்லா இருக்கும். திருமண்டல மீட்பு இயக்கம் தனியாக என்ன பண்ணும், களம் காண வேண்டும் என்று அனைத்து பொதுமக்களினுடைய வேண்டுகோளை ஏற்று நல விரும்பிகளுடைய ஆலோசனை எடுத்து தான் நான் சொன்னேன். ஆனால் இங்கு பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரமிக்க அமைப்பு அப்படின்னா பாத்தீங்கன்னா திருமண்டல மீட்பு இயக்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர், அது போல பாத்தீங்கன்னா நிர்வாகிகள் இருக்காங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அதை ஃபைனல் என்ன பண்ணுவாங்க, முடிவெடுப்பாங்க. ஸோ எனவே என்னுடைய ஆசைகளையும் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பை நான் சொல்லியிருக்கேன். எனவே இதுல ஒரு குழப்பம் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. ஆனா கண்டிப்பா நிச்சயமாக நானும் பாத்தீங்கன்னா தனியாக பேசல, மீடியால பாத்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகள், ஆலோசனைகள் மக்களிடத்தில் இருக்கதான் என்ன பண்றேன், நான் உங்களுக்கு வேண்டுகோளா சொல்லியிருக்கேன். எனவே அப்படி செய்வாங்க நம்புறேன். அதுபோல DKM ஜான்சன் அவர்கள் பாத்தீங்கன்னா STK ராஜன் அவர்கள் டீம்ல தான் என்ன பண்ணிருக்காங்க, பொருளாளராக கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அவர் கொடுத்தா என்ன பண்ணுவோம், நாங்க ஆதரிப்போம். அதெல்லாம் எந்த மாற்று கருத்து இல்லை. அண்ணே நமது தலைவர் தான், அதாவது மதிக்கத்தக்க ஒரு தலைவர். ஏராளமான போராட்டங்கள்ல முன்னவங்க, அதிகமான நாட்கள், அதிகமான வருடங்கள் பாத்தீங்கன்னா திருமண்டல அரசியல்ல பயணம் செய்யறவங்க. தவறு எங்க நடந்தாலும் பாத்தீங்கன்னா துணிகரமாக தட்டி கேட்கின்ற ஒரு நபர். அவர்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பொருளாளர் வரணும். என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படணும். அண்ணன் DKM ஜான்சன் அவர்கள் பாத்தீங்கன்னா போட்டியின்றி ஒரு பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த திருமண்டலத்துக்கு மிகுந்த நிலைமை கொண்டு வரும். எனவே அதற்காக நீங்க தொடர்ந்து ஜெபியுங்கள். இன்றைய தினம் நாசிரியத்தில் கூடுகின்ற திருமண்டல மீட்பு இயக்கத்தின் நிர்வாகிகள் கூட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் முடிவு நல்லதாக எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அதுபோல இன்னொரு விஷயத்தை நாங்க பதிவிட விரும்புகிறேன். நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா திரு காட்ஃப்ரே நோபல் அவர்களை குறித்து நான் பேசியிருந்தேன். உடனே பாத்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு போன் பண்ணாங்க. அதுல முக்கியமான ஒருத்தர் நபர் தான் எனக்கு போன் பண்ணி என்ன பண்ணாங்க, நீங்க அன்னிட்ட கண்டிப்பா பேசணும்னு சொன்னாங்க. இதற்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா திரு காட்ஃப்ரே நோபல் அவர்களும் சிலர்கிட்ட என்ன பண்ணாங்க சொல்லி பேச சொன்னாங்க. காரணம் என்னன்னா, அவருடைய நிலைப்பாடும் இந்த 2 பேர் வேண்டாம் அப்படிங்கிறது, என்னுடைய நிலைப்பாடும் அப்படிதான் இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, சார் என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், அதாவது அரசியல் ஆதரவு கேட்பது வேறு, அரசியல் நிலைப்பாடு இருப்பது என்பது வேறு. எனவே பாத்தீங்கன்னா நான் பல நாட்கள் யோசித்த பிறகுதான் பாத்தீங்கன்னா இந்த 2 பேரும் வேண்டாம் என்று வலைதளத்தில் ஒரு ஆதரவு குரல் நமக்கு கிடைத்தால் நல்லா இருக்கு என்றதுக்காக நேரத்தை கருத்து சொன்னேன். ஆனால் அவங்க பாத்தீங்கன்னா அரசியல் நிலைப்பாடு எடுத்தது போன்ற ஒரு வார்த்தைகள் நேரத்தை சொன்னதை நான் அதுல உணர்ந்தேன். தயவு செய்து நீங்கள் அப்படி தப்பா நினைக்க வேண்டாம். ஏன்னா திருமண்டல மீட்பு இயக்கம் என்பது நிர்வாகிகள் என்பது வேறு. அதுல ஒரு நல விரும்பி
அதை ஆரம்பித்தது நானும் ஒருவன். ஆனால் ஐயாவுடைய அந்த ஆன்மீக அணியும் திருமண்டல மீட்பு இயக்கமும் இணைந்தது போன்ற ஒரு வார்த்தைகள் எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா நீங்க அப்படியே ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நிர்வாகிகளிடம் சென்று பேசி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் என்ன முடிவு எடுக்கணும். அப்படி ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்றால் நமது திருமண்டல மீட்பு இயக்கத்தை நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து அதுக்கு என்ன பண்ணுவோம், 2 பேரும் உட்கார்ந்துதான் என்ன பண்ணுவோம் அதை வெளியிடுமே தவிர தனியாக நானோ இல்லைன்னா அவரை என்ன பண்ண முடியாது, இதை முடிவு பண்ண முடியாது என்பதை நமது திருமண்டல மக்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் அவர்களுக்கு என்ன பண்றேன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு விஷயத்தை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ணாங்க நிரந்தர செயலாளர்னு சொன்னாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்க நிரந்தர செயலராக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த உலகம் பாத்தீங்கன்னா நிலையற்றது. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வீடு ஒரு வாடகை வீடு. எப்பொழுது வேண்டுமானாலும் நம்ம காலி பண்ணி செல்ல வேண்டும். ஒரு ரயில் பிரயாணம் போன்றது. நமது ஸ்டேஷன் இறங்கி போயிட்டே இருக்கணும். எங்க போயிருக்கணும், மேல போயிட வேண்டியதான். அதாவது நிலையற்ற ஒரு வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 2026ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே அதிர்ச்சிகரமான தகவல்கள் என் காதுக்கு வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொந்த ஊரான விழாலங்களில பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளியில பாத்தீங்கன்னா ஏழை பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா தினந்தோறும் காலையில அவர் டெய்லி பிரெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா பழைய மாணவ மாணவியரும் அதுபோல நல்ல உள்ளங்கள் இணைந்து என்ன பண்றோம், பிரெட் கொடுத்துருக்கோம், பிரெட் ஜாமும் கொடுத்துருப்போம். இது நம்ம திருமண்டல பள்ளிகளை வேற எங்கேயுமே இருக்காது. குறிப்பா சொல்ல போனா எந்த பள்ளிகளுமே அதிகபட்சம் இருக்காது. ஸோ நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அது பெருமைக்காக சொல்ல ஒரு தாராள உள்ளத்தோடு செய்யறோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் டோனர் திரு இமானுவேல் அவர்கள், எங்க படத்துல பாக்கீங்களா, அண்ணன் தான் என்ன பண்றாங்க, அதை நாங்க கேட்காம கொடுப்பாங்க. ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் ஆகும். அவங்க பாத்தீங்கன்னா இந்த பள்ளியில 6ஆப்பு என்ன பண்ணாங்க, கொஞ்சம் சில நாட்கள் தான் படிச்சாங்க. அதுக்கு பிறகு மெஞ்ஞானபுரத்தில் உள்ள அம்பரோஸ் பள்ளியில தான் முழுமையாக படித்தார்கள். இருந்தாலும் அந்த ஸ்கீம் அவங்க கேள்விப்பட்டு அதன் மேல் ரொம்ப அன்பு கொண்டு மாதம் பாத்தீங்கன்னா ஒரு தசமபாக காணிக்க கொடுக்க போல கொடுப்பாங்க. நிறைய ஏழை பிள்ளைகள் 40-50 பிள்ளைங்க என்ன பண்ணுது அந்த பிரெட்டை சாப்பிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஆனா பாருங்க, நல்லவனுக்கு காலைன்னு சொல்ற மாதிரி இன்று காலையில பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நியூஸ் எங்க சர்ச்சை குரூப்ல போட்டிருக்காங்க. அண்ணன் பாத்தீங்கன்னா நேற்று இரவு மாரடைப்பால் மறித்து விட்டாருன்னு சொல்லி ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ். அதாவது அவ்வளவு நல்ல மனிதர். சித்தாலப்பாக்கம் என்ற இடத்துல, சென்னையில் உள்ள இடத்துல சர்ச்சில பண்ணாங்க, ஒரு செயலாளராக இருந்தாங்க. பாருங்க, ஒரு செயலாளராக இருந்து இங்க இருந்து போய் நல்ல சம்பாதித்து நல்ல பெயர் புகழ் சம்பாதித்து தான தர்மங்களை செய்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்திலே இல்ல. மனம் உடைந்து போகிற அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தியாக எங்களுக்கு தெரிகிறது. ஸோ அதனாலதான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்க நான் பெரியவன், என்னுடைய பதவி தான் பெருசு, நான் தான் நிரந்தரமா இருப்பேன், என்கிட்ட பணம் இருக்கு, காசு இருக்கு, பதவி இருக்கு, நான் என்ன வேணா செய்வேன்னு சொல்லி தயவு செய்து பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. இந்த வாழ்க்கை நிலையற்றது. இருக்கும் வரைக்கும் இன்பமாகவும் மற்றவர்களிடம் மனிதாபிமானத்துடன் அன்போடு பழக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இது நானும் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டிருக்கிற பாடம். சில நேரங்கள் கடின வார்த்தைகள் கூறினாலும் அவர்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அதை சொல்றேன். தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல யாரும் நிரந்தரமானவர்கள் இல்லை. இருக்கும் வரைக்கும் அடுத்தவர்கள் நன்மை செய்வர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் பைபிள்ல பாத்தீங்கன்னா இந்த பைபிள் பாத்தீங்கன்னா உலக பொதுமறை. அதுல இல்லாத விஷயங்களே கிடையாது. அந்த அளவுக்கு அதிகமான விஷயங்கள் அதுல கடலில் உள்ள முத்துக்களை போல கொட்டி கிடைக்கிறது. ஒரு வசனம் படிச்சேன், இதற்கு பின் நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமையெல்லாம் சிந்தித்து பார்த்தேன், இதோ ஒடுக்கப்படுகிறவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் இல்லை. இங்கேயும் பாருங்க, ப்ராப்பரான ப்ரொமோஷன் கிடையாது, ப்ராப்பரான அப்பாயின்மெண்ட் கிடையாது. அப்போ அவர்களுடைய கண்ணீர் அங்க இருக்குது, அவங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அப்போ ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பெலனில் இருந்தது. பெலன் அவ்வளவு பெலனா இருக்காங்க, அவங்ககிட்ட பேசவே முடியாது. லே செக்ரட்டரி அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க, பிஷப்ஸ் அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த கஷ்டப்பட்டவங்களை நம்ம இந்த கம்பேஷன் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அதனாலதான் ஆண்டவர் நம்மளே இறக்கியிருக்காரு. அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. பிரசங்கி 4:1. இருக்கும் வரைக்கும் மற்றவர்களிடத்தில் நாம் பணம் காசு சம்பாதிப்பை விட நல்லது செய்தார்கள் என்ற பெயர் புகழோடு இந்த உலகத்தின் வாழ்க்கையை கடந்து செல்வதுதான் உத்தமம். அதுவே கர்த்தர் நமக்கு அளிக்கின்ற நித்தியமாகவும் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.